கிருத்திகா உதயநிதி டைரக்ட் பண்ண காதலிக்க நேரமில்லை மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் 2 லவ் கப்பிள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் நித்யா மேனன் ஒரு பையனை மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்காங்க. பட் அந்த பையன் மன்னிக்க முடியாத தப்பு பண்ணுறாங்க. ஸோ கல்யாணமும் ஸ்டாப் ஆயிடுச்சு. நித்யா மேனனுக்கு கல்யாணம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை மட்டும் இருக்குது. அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது, ஆர்டிஃபிஷியலாகவே குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தா ஜெயம் ரவி மேரேஜ் ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அவர் மேரேஜில் என்ன பிரச்சனைனா, அவர் குடும்ப பொறுப்புகள் எத்துக்க அவர் தயாராக இல்லை. அண்ட் அவரும் பேபி வேண்டாம் டிசைட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இங்கேயும் கல்யாணம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டோரி லைனும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோ ஹீரோயின் ரேண்டமாக மீட் பண்ணுறாங்க. தென் அகெயின் ஆஃப்டர் இயர்ஸ் மீட் பண்ணுறாங்க. ஒரே ஜாபை பண்ணுறாங்க, ஒரே ஃப்ளாட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றாங்க. ஓவராலாக டைரக்ஷன், எக்ஸிக்யூஷன், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின், டிஜே பானு, கேரக்டர் ஆர்டிஸ்ட், அப்புறம் அந்த கிட் எல்லாருக்கும் ஈக்குவலாக ரோல் பிளே கொடுத்துருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், கேமரா ஒர்க் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக பர்த்டே சீனில் தான் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஓவராலாக டிஃப்ரெண்ட் ராம்காம் ஃபிலிம்லே சொல்லலாம்.